Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.9 question number 7 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Resolve the partial fraction x square plus x plus 1 divided by x square minus 5x plus 6. ஓகே, கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம partial fractions அப்ளை பண்ணலாமா இல்லையாங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு கண்டிஷன் என்னது? Numerator that is less than denominator. ஓகே, numerator டிகிரி வந்து denominator டிகிரி விட கம்மியா இருக்கணும். நமக்கு இருக்குதா பாருங்களேன், நியூமரேட்டரில் வந்து டிகிரி 2, டினாமினேட்டர்லையும் டிகிரி வந்து 2 இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்குது, சேமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி நம்ம மாற்றணும்னா இந்த ஃபார்மெட்டில் இல்லை, இந்த ஃபார்மெட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன்? இப்போ இந்த இடத்துல நியூமரேட்டர் வந்து டிடி இல்லையா, இது வந்து டிடி, டினாமினேட்டர் வந்து டிஆர். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நியூமரேட்டர் டிகிரி லெஸ் தான் டினாமினேட்டர் டிகிரியாக இருக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? டி பை டிஆர் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் ஆர் பை டிஆர். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோமா, டிவைடண்ட்டை உள்ளே எழுதலாம். சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி எழுதிடுவாங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடியது டிவைடண்ட், வெளியில் இருக்கக்கூடியது டிவைசர். அது தெரிஞ்சது தான், தெரியாத பிள்ளைங்களுக்காக. டிவைடண்ட் நம்ம வந்து உள்ளே எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 1, டிவைசரை நம்ம வெளியில் எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதாவது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அதையும் டிவைடட் பை இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 2 டிவைட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும்? 1. அந்த 1 தான் நமக்கு இங்கே எழுதணும். அந்த 1ஆல் நம்ம இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? இதை கட் பண்ணியாச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 கொண்டு நம்ம இந்த வெளியில் இருக்கக்கூடிய டேர்மாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? சேம் டேர்ம் தானே கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணலாம். இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ இது நமக்கு கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 6னா மைனஸ் 5x ப்ளஸ் இது வந்து 1 இது 5 இல்லையா, அப்போது 6x மைனஸ் 5. இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல இது வந்து ரிமைண்டர். ஓகே, இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷியன்ட், இது வந்து டிவைசர், இது வந்து டிவைடண்ட், இது வந்து டிவைசர், இது வந்து டிவைடண்ட். ஓகே, இப்போ நம்ம எழுதலாம், ஃபார்முலா பிரகாரம் எழுதலாம். டி பை டிஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன எழுதணும்? ஃபஸ்ட் வந்து கோஷியன்ட்ஸ் எழுதணும். 1 ப்ளஸ் அடுத்து ஆர் பை டிஆர். ஆருங்கிறது யார்? ரிமைண்டர். 6x மைனஸ் 5 டிவைடட் பை அடுத்து டிவைசர் டிஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஓகே, இப்போ நமக்கு ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிட்டா? இப்போ பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல நியூமரேட்டர் வந்து டிகிரி வந்து 1, டினாமினேட்டர் டிகிரி வந்து 2. ஸோ நியூமரேட்டர் டிகிரி லெஸ் தன் டினாமினேட்டர் டிகிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்துருச்சா? இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் 1 ப்ளஸ் 6x மைனஸ் 5 டிவைடட் பை கொடுத்துருக்க ப்ராப்ளம் இல்லையா, கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை அப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு எப்படி ஸ்பிட் ஆகுது? 1 ப்ளஸ் 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ இதுக்கு நம்ம என்ன பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது 1 நம்பர் தான் இருக்குது, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்து இது நம்ம equation 1 எடுத்துக்கலாம். அப்போது 6x மைனஸ் 5 டிவைடட் பை இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இதுக்கு நம்ம அதாவது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 6 ஆர் 6. அப்போது 6 மல்டிப்ளை பண்ணால் 6 ஆட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 5. அப்போது 2 3s ஆர் 6 சேம். அப்போது கரெக்டாக எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. நியூமரேட்டர் வந்து 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஃபாதர் டைப்புங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 6x மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு. இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன், லீனியர் ஃபேக்டர். எக்ஸோட பவர் வந்து 1, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர். இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 3. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் அப்படி இருந்துச்சுன்னா டைப் 1, அதாவது லீனியர் வித் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்னு டைப் 1. இது வந்து டைப் 1 கேட்டகரி. டைப் 1 கேட்டகரிக்கு நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான். a டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் b டிவைடட் பை செகண்ட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் நமக்கு இங்கே வரப்போகுது.
அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ. இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏக்கு கீழே என்ன இருக்குமா, டினாமினேட்டர் டேர்ம் வந்து எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இதை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு இதை எழுதலாம். ஏ ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் பி அப்படி எழுதிக்கோங்க. பிக்கு கீழே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீயை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை எழுதலாம் எக்ஸ் மைனஸ் டூ. இது தான் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 6x minus 5 equal to a of x minus 3 plus b of x minus 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ப்ரொசீஜர் 3 ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தெரியும். அதில் ஒன் பை ஒன் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேக்டரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வென் x equal to இந்த இடத்துல x minus 2 equal to 0. அப்போ x equal to 2. அப்போ நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 62 12 இல்லையா, 12 minus 5. 12 minus 5 டேரெக்டாக எழுதலாமே, 7 இல்லையா. 7 equal to இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா 2 minus 3 minus 1. ஸோ மைனஸ் a இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போது a equal to minus 7. ஓகே, அடுத்து when செகண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x equal to இந்த ஃபேக்டர் கம்ப்ளீட்டட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் எடுக்கலாம். x minus 3 equal to 0. அப்போ x equal to 3. 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 6 3s are 18. 18 minus 5 18 minus 5 13 இல்லையா. ஸோ 13 equal to இந்த இடத்துல இங்கே 12 minus 5 7. ஓகே, இங்கே 13 ஆகும் ஈக்குவல் டு இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா இங்கே 0 ஆயிரும். பி இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா பி. அப்போது பி ஈக்குவல் டு 30. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஏ அண்ட் பியோட வேல்யூ ப்ரொசீஜர் ஒன்லேயே நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் a, b வேல்யூ இன் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1 இல்லையா. அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ என்னது இப்படி எழுதிக்கலாம். இதோட வேல்யூ தான் இது இல்லையா. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. த ரெக்யர்டு பார்ஷியல் fraction. Question எழுதிக்கலாம். x square plus x plus 1 divided by x square minus 5x plus 6 equal to இந்த இடத்துல 1. ஸோ 1 அப்படி எழுதிக்கலாம். 1 plus 6x minus 5 இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் எழுதலாம் இல்லையா. இது எல்லாமே எழுதலாம். ஏயோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு -7. ஸோ -7 by x minus 2. x minus 2. அடுத்து பியோட வேல்யூ வந்து நமக்கு 13. ஸோ 13 divided by plus 13 divided by x minus 3. அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான